ஆனந்தியோட அம்மா, அப்பா, அண்ணி எல்லாருமே சேர்ந்து வீட்ல இருக்காங்க. அப்போ ஆனந்த் வராரு. அவங்க அம்மாவ கூட்டிட்டு வராங்க. அவங்க தங்கச்சி 3 பேருமே சேர்ந்து வராங்க. வந்த உடனே பொண்ணு பார்க்கணும்னு சொல்றாங்க. "வாங்க, வாங்க உள்ள வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. உட்காந்த உடனே சொல்றாங்க, "சரி பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். நீங்க ஆனந்திய சீக்கிரம் வர சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தோட அம்மா சொல்றாங்க. அத கேட்ட உடனே அவங்க அப்பா சொல்றாரு, "இல்லங்க, அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு வார்த்தை பேசணும்" அப்படின்னு சொல்லிட்டு, "சொல்லுங்க என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி எல்லாருமே சேர்ந்து கேட்குறாங்க. "இல்ல, நான் உங்கள பொண்ணு பார்க்க வர சொல்லிட்டேன். ஆனா எங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல" அப்படின்னு சொல்றாரு. அத கேட்டோனே அப்படியே கோவமா வருது அவங்க தங்கச்சிக்கு. அப்படியே கத்துறாங்க. "எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? எங்கள பொண்ணு பார்க்க வர சொல்லிட்டீங்க. இப்ப இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்றீங்க. எதுக்காக எங்கள கூப்பிட்டு வச்சு நீங்க அசிங்கப்படுத்துறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி அப்படியே கத்துறாங்க. "இங்க பாருங்க, உங்கள அசிங்கப்படுத்தணும்னு நாங்க நினைக்கல. எங்களுக்கு குடுக்க புடிக்கல" அப்படின்னு சொல்றாரு. "உங்களுக்கு நீங்க தேவையில்லாத கத்தி சண்டை போடாம நீங்க இங்கேருந்து போயிடுங்க" அப்படின்னு சொல்றாரு அவங்க அப்பா. அத கேட்டோனே அவங்க தங்கச்சி கோவமா வருது. "நீங்க எதுக்காக இப்படி பண்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு செல்வி அப்படியே கத்துறாங்க. "இங்க பாரு செல்வி, அவங்க பொண்ணு குடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதோட விட்டுரு. வா வீட்டுக்கு போலாம்" அப்படின்னு அவங்க அண்ணன் கூப்பிடுறாரு. "என்னண்ணே இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க? அவங்க வானா வரணும், போனா போனோமா என்ன? நம்மள கூப்பிட்டு வச்சு அவங்க அசிங்கப்படுத்துறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே செல்வி கத்துறாங்க. "செல்வி, நான் சொல்றத கேளு. நீ கத்தாத, அமைதியா இரு. வா வீட்டுக்கு போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் அங்கேருந்து அப்படியே கூட்டிட்டு போறாரு. செல்வி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. எதுக்காக கல்யாணம் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு இப்படி கல்யாணம் பண்ணி தரமாட்டேன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அங்கேருந்து போறாங்க. வீட்ல இருக்க எல்லாருமே சேர்ந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. எனக்கு என்ன தெரியும், குமரன் தம்பிக்கு தான் ஆனந்திய கேட்குறாங்க நான் நினச்சி சரின்னு சொன்னேன். கடைசியில அந்த ஆனந்த் அவர் ரொம்ப குடிக்கிறவரு. அவருக்கு போய் நான் எப்படி என் பொண்ண குடுக்க முடியும்? எனக்கே இப்ப தானே எல்லாமே தெரியும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. "ஆமா, நான் சொல்றது எல்லாமே உண்மைதான்னு" அவங்க அண்ணியும் சொல்றாங்க. "சரி விடு, இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லியாச்சு. ஒரு வழியா நிறுத்தியாச்சு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அங்க ஆனந்தி இருக்காங்க. ஆனந்தி இருக்கும்போது அப்படியே குணவதி வராங்க. வந்து கேட்குறாங்க, "ஆமா என்ன, ஏதோ குமரன் சார் உங்ககிட்ட பேசின மாரி இருந்தது" அப்படின்னு சொல்லிட்டு. "அதுவா, ஒண்ணும் இல்ல. அவரோட காதல சொல்ல வந்தாரு." "காதல சொல்ல வந்தாரா?" அப்படின்னு குணவதி கேட்குறாங்க. "அவரோட காதல் இல்ல. அவங்க அண்ணனு என்ன காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட அவருக்காக இவரு பேச வந்திருக்காரு" அப்படின்னு ஆனந்தி சொல்றாங்க. "அப்படியா வந்தாரு? ஏதோ தப்பா இருக்கே" அப்படின்னு குணவதி சொல்றாங்க. "ஐயோ! நான் சொல்றது எல்லாமே உண்மைதான். அவங்க அண்ணனுக்காக என்ன பொண்ணு கேட்குறாரு இவரு" அப்படின்னு சொல்றாங்க ஆனந்தி. "இல்ல ஆனந்தி, நீ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கு. குமரன் சார் அப்படி பண்ண மாட்டாரு. எனக்கு என்னவோ குமரன் சார் மனசுல நீ இருக்கியோன்னு தோணுது. அவரு தான் உன்கிட்ட சொல்ல வந்திருக்காரு. நீ தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட பேசியிருக்க" அப்படின்னு குணவதி சொல்றாங்க. "அப்படியா? ஆனா அவரு பேச வந்தாரு. அதுக்கப்புறம் நீங்க போயிடுங்க. எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் கையெடுத்து கும்பிட்டேன். அவரும் போயிட்டாரு" அப்படின்னு ஆனந்தி சொல்றாங்க. "அப்ப நீ பண்ணது தப்பு தானே" அப்படின்னு குணவதி சொல்றாங்க. "பாவம் அவரு. என்ன மனசுல நினைச்சாரோ அதை ஃபர்ஸ்ட்டு கேட்கணும். அதுக்கப்புறம் தான் உன் மனசுல இருக்கறத நீ சொல்லணும்" அப்படின்னு குணவதி சொல்றாங்க. "சரி, நான் தெரியாம பண்ணிட்டேன். இப்ப என்ன பண்றது?" அப்படின்னு ஆனந்தி கேட்குறாங்க. "இனிமே ஒண்ணுமே பண்ண முடியாது. இனிமே குமரன் சார் மனசு மாறி உன்கிட்ட வந்து பேசினாதான் உண்டு. அது வரைக்கும் நீ பொறுமையா தான் இருக்கணும்" அப்படின்னு குணவதி சொல்றாங்க. "ஐயோ! நான் தப்பு பண்ணிட்டேனே. ஒருவேளை அவர் மனசுல நான் இருந்திருக்கலாமோ? அவர் அதை தான் சொல்ல வந்தாரோ? நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டனோ?" அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி அப்படியே குழப்பமாவே இருக்காங்க. "இங்க பாரு, அதையே யோசிச்சுட்டு இருக்காத. போய் வேலை இருந்தா போய் பாரு போ" அப்படின்னு குணவதி சொல்றாங்க. ஐயையோ! என்ன இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஆனந்தி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. குமரன் அப்படியே ரொம்ப ஃபீல் பண்றாரு. "என்ன, என்னோட காதல் நான் சொல்லப்போனா அவங்க கல்யாணமே வேண்டாம். எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க. அப்ப நம்மள அவங்களுக்கு பிடிக்கல போல இருக்கு. அந்த நம்ம காதல அவங்க ஏத்துக்க தயாராவே இல்ல. இனிமே நம்ம அப்படி சொல்லவே கூடாது. நமக்கு இவ்வளோ பெரிய கஷ்டம் வரும்னு நம்ம நெனச்சு கூட பார்க்கவே இல்லையே. ஆனந்தி இவ்ளோ பிடிக்கும். ஆனா என்னோட காதல அவங்க ஏத்துக்கவே இல்லையே" அப்படின்னு குமரன் ரொம்ப ஆனந்திய நெனச்சு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு.